நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜே தம்பிராஜா. ஆண்டுக்கு ஆண்டு ஏதோ சம்பிரதாயம் போல பட்ஜெட்டை சமர்ப்பித்து வருகிறது தமிழக அரசு. இந்த முறையும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் இது வெற்று காகித அறிக்கைகள் என்றும் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியை தவிர அனைத்து கட்சிகளுமே விமர்சனம் செய்திருக்கின்றன. இந்த அளவிற்கு செயல்படாத இலக்குகளை கொண்ட பட்ஜெட் தேவைதானா என்ற இது குறித்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் கோவி செழியன் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மூத்த தலைவரும் அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் ஜவாஹிருல்லா அவர்களும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சமூக ஆர்வலர் இந்திரஜித் அவர்களும் நமது அரங்கிற்கு வந்திருக்கின்றனர். அவருடன் இது பற்றி நாம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம். 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 செழியன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது ஒவ்வொரு முறை திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார், ஒரு ஏமாற்றம் தரும் பட்ஜெட் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர்களுக்கு இது ஏமாற்றம். ஆனால் தமிழக அரசு அதற்கான நோக்கமே இல்லாதது போல ஒவ்வொரு முறையும் பட்ஜெட்டை வெளியிட்டு வருவதாக இன்றைக்கு எல்லா கட்சியினரும் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இதில் இடம்பெறுகின்ற அம்சங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் இடம்பெறுவதாகவும் நிலுவையில் இருக்கக்கூடிய பல அறிவிப்புகள் இன்னும் அறிவிப்புகளாகவே தொடர்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் எப்படி இதை பொதுவாக பார்க்கிறது? பொதுவாக ஒரு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டு மக்களை வாழ வைப்பதற்காகவும் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு திட்டங்களையும் நிதியையும் ஒதுக்குகிற ஒரு அறிவிப்பு. இந்த அரசு பொறுப்பேற்ற காலத்திலிருந்து ஆளுநர் உரை மீது அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்படுகிற அந்த அறிவிப்புகள் திட்டமானாலும் சரி, ஏட்டளவில் இருக்கிறது என்பதுதான் 100% உண்மை. அதனால்தான் நம்முடைய திமுகவுடைய தலைவர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் கூட இது மக்களை தாக்குகிற காரணத்தால் இது தாக்கல் செய்திருக்கிறார்களே தவிர பாதுகாக்கக்கூடிய பட்ஜெட்டாக இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கை என்று சொன்னால் பலதரப்பட்ட மக்களை அழைத்து 10 நாள் 20 நாள் அதற்காக திட்டமிட்டு பேசுவார், கருத்துக்களை கேட்பார், மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பார், வர்த்தக சங்க நிர்வாகிகளை சந்திப்பார், தொழிலதிபர்களை சந்திப்பார். ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டினுடைய பலம் பலவீனம் தெரிந்து தலைவர் கலைஞர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வார். அது மக்களை பாதுகாக்க. இந்த அரசு தாக்கல் செய்திருக்கிறதே இந்த நிதிநிலை அறிக்கை, இதில் ஏதாவது ஒரு புதிய அறிவிப்பு, வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதமோ, தொழில் முன்னேற்றத்திற்கு அடிப்படை திட்டங்களோ, மின் உற்பத்திற்கு ஏதாவது அறிவிப்புகளோ, வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான காரண காரியங்களோ, அல்லது விவசாய உற்பத்திக்கு ஊக்கம் தரக்கூடிய செயல் திட்டங்களோ எதுவும் இல்லாத நிலையில் வழக்கம் போல பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் அதை வைத்து முதலமைச்சரை புகழுவதற்கும் உரிய ஒரு ஏட்டளவில் இருக்கக்கூடிய செய்தியாக தான் இருக்கிறதே தவிர மக்களுக்கு பயன் தருகிற எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதை பாமர மக்கள் கூட நின்று புலம்புகின்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு சின்ன உதாரணத்திற்கு 1000 பேருந்துகள் இந்த அரசு விடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகளில் 3000 பேருந்துகள் விடப்படும் என சொல்லி நிதி ஒதுக்கப்பட்டு இதுவரை அதையே நடைமுறைப்படுத்தாதவர்கள் புதியதாக எப்படி 1000 பேருந்துகளை விட முடியும்? இடஒதுக்கீடு கொள்கையும் அதே போல இன்றைக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அதனுடைய ஆதிதிராவிடர்களுடைய ஆணையம் அறிவித்து இன்றைக்கு கண்டித்திருக்கிறது. அதன் பிறகு அரசு கொட்டுப்பட்டாலும் இன்னும் மோதிர கையில் குட்டுப்படுவதை போல பின்வாங்குகிற காரியம் தெரியாத வகையில் 5% விழுக்காடு என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கலைஞர் மீண்டும் மீண்டும் சொல்வது 5% இடஒதுக்கீட்டு, அந்த 5% சலுகை என்பது நீங்கள் போடுகிற பிச்சை அல்ல, அது எங்களுடைய உரிமை. அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த இடஒதுக்கீடு உட்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். இதை போராடியும் கூட இந்த அரசு முன்வரவில்லை. அது இந்த திட்டத்தில் எதுவும் அறிவிக்காதது எல்லா தரப்பு மக்களிடமும் நம்பிக்கையை இழந்த அரசாக இந்த அரசு விளங்குகிறது என்பதன் அடையாளம் தான் இன்றைக்கு அறிவித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை. இதை கூட சட்டமன்ற திமுகவுடைய கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் எழுந்து நிதியமைச்சர் அந்த பட்ஜெட்டை வாசித்த நேரத்தில் எழுந்து சொன்னார், ஏற்கனவே நீங்கள் அறிவித்த அறிவிப்புகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை, இந்த நிதிநிலை அறிக்கையில் திமுகவுக்கு நம்பிக்கை இல்லை, இதில் எந்த ஒரு புதிய திட்டமும் இல்லை, எனவே நம்பிக்கையில் இந்த அரசு படிப்பதற்கு முறையல்ல முதலமைச்சருடைய தொகுப்புகளாக தான் இருக்கிறது என்று சொல்ல முற்படுகிற போது கூட பொதுவாக கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது எதிர்க்கட்சி தலைவரோ துணைத் தலைவரோ அல்லது நிதிநிலை அறிக்கை குற்றம் சொல்லி வெளிநடப்பு செய்வதாக இருந்தால் அவர்கள் சொல்லட்டும், அது கருத்து பதிவாகட்டும், அதன் பிறகு நிதியமைச்சர் படிக்கட்டும் என்று காத்திருக்க சொல்லுவார்.
அது ஜனநாயக தூதுவர் கலைஞருக்கு இருந்த பெருந்தன்மையான குணம். இன்றைக்கு அம்மையாருக்கு அது கிடையாது, இந்த அரசுக்கு கிடையாது, சபாநாயகருக்கு சுத்தமாக கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் என்று பேச ஆரம்பிக்கிறார் திமுக தலைவர் ஓ பன்னீர்செல்வம், நிதியமைச்சர் படிக்கிறார். இந்த அரசு லாயக்கற்ற அரசு என்று சொல்லும்போது எல்லோருமே தன்னுடைய மேஜையை தட்டி வரவேற்கிறார்கள். அதைதான் வெளிப்படையாக பத்திரிகையாளர் கூட்டத்தில் தளபதி பேசும்பொழுது என் கருத்தை அவர்களே மேஜையை தட்டி வரவேற்றார்கள் என்று நகைச்சுவை உணர்வோடு சொன்னார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அறிவித்திருக்கிற அறிவிப்பு கூட முதலில் வந்த அறிவிப்பு 10 மணிக்கு கூட்டம். இது ஒரு அரசு திட்டமிட வேண்டாமா? எண்ணி துணிக கருமம் என்று சொன்னானே வள்ளுவன், அதை குறைந்தபட்சம் முதலமைச்சரோ கல்வி அமைச்சரோ நீ அல்லது அவை முன்னேவரோ அல்லது சபாநாயகரோ புரிந்து கொள்ள வேண்டாமா? அவர்களுக்கு தெரியவில்லை என்றாலும் IAS அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா? அறிவிப்பது ஒரே முறையாக 11 மணிக்கு அறிவித்திருக்கலாமே. 10 மணிக்கு என்று அறிவிப்பது, ஒரு நாளைக்கு முன்பாக 11 மணிக்கு என்று அறிவிப்பது. எனவே ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிர்வாக கோளாறு உடைய, முடிவெடுக்க முடியாமல் தத்து தடுமாறுகிற ஒரு கேவலமான சர்க்கார் தமிழகத்தை ஆளுகிறது என்பதற்கு அடையாளம் 10 மணியை 11 மணியாக மாற்றியது. அதான் இப்ப ஜவஹர்லால் சார், அதாவது இது ஒரு துக்ளக் தர்பார் என்று அவர்கள் சொன்ன விமர்சனத்தோடு இதை ஒரு மரபு என்ற பார்க்கும்போது, ஒரு அவையினுடைய மரபு என்பது பல நேரங்களில் நாம் உயரப்பட்டு வருவதை பார்க்கிறோம். ஆளுநர் உரை, அதற்கு முன்பாக அறிவிப்புகளை வெளியிடுவது மரபாக இருந்ததில்லை. ஆனால் பெரும்பாலும் ஆளுநர் உரையில் என்னென்னலாம் இடம்பெறப் போகிறதோ அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பல அறிவிப்புகளை வெளியிடுகிறார். ஆக இதெல்லாம் ஒரு ஒரு அறிவிப்புகள், ஒரு நிதிநிலை அறிக்கையில் இருக்கின்ற அறிவிப்புகள் என்பது மிக ரகசியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது முன்கூட்டியே கொஞ்சம் லீக் ஆனா கூட அது உங்களுக்கு வர்த்தக ரீதியாக சில பாதிப்புகளை ஏற்படுத்தும், வரி போன்ற விஷயங்களில். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு எந்தவித மரபுகளையும் காக்காத ஒரு அரசாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை பற்றி நிச்சயமாக உங்களுடைய கருத்துடன் ஒத்துப்போகின்றேன். தோழர் கோவி செழியன் அவர்கள் குறிப்பிட்டது போல சட்டமன்றம் இன்று காலை 10 மணிக்கு கூடும், நிதியமைச்சர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பார் என்று அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு நல்ல நேரம் இல்லையோ என்ற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் 11 மணிக்கு என்று அறிவிப்பது நிச்சயமாக மரபை மீறிய ஒரு செயல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்றுதான் சென்ற ஆளுநர் உரையும் அதே போன்றுதான் மிக குறுகிய காலத்தை கொடுத்து ஆளுநர் உரையில எல்லா உறுப்பினர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு போதிய வாய்ப்பு கொடுக்காத ஒரு சூழலும், என்ன அரசாங்கத்தின் மீது ஒரு தகவலை கேட்பதற்காக பேசினால் கூட அது கூட அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டு, உதாரணமாக நான் 28 நிமிடங்கள் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்ததாக மாண்புமிகு சபாநாயகர் சொன்னார். அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் 30 நிமிடங்கள் பேசிவிட்டு வெளிநடப்பு செய்ததாக சொன்னார். ஆனால் சட்டசபையில எங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு பதிவாயிருக்கு என்று பார்க்கும்போது என்னுடைய உரை ஒரு 10 நிமிடம் கூட பதிவாகவில்லை. நான் பல கேள்விகளை எழுப்பினேன். முனைவர் கோவி செழியன் அவர்கள் குறிப்பிட்டது போல டெட் தேர்வை பற்றி, ஆசிரியர் தகுதி தேர்வை பற்றி, நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலின சாதியினர்களுக்கான தேசிய ஆணையம் தமிழக அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கல்வி செயலாளருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் நீங்கள் நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரைமுறையை மீறி இருக்கிறீர்கள். அதாவது டெட் தேர்வில் இடஒதுக்கீடு கடைபிடிக்காமல் அரசாங்கம் நடத்தியது, அந்த ஆணையம் என்ன சொல்கின்றது என்றால் ஆர்பிட்டரி, தன்னிச்சையானது, அன்லாஃபுல், சட்டவிரோதமானது, அன்ஜஸ்ட், அநீதியானது என்று சொல்லிவிட்டு இதுக்கு தொடர்பான அதிகாரிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஏன் எடுக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதுவரை ஒரு தமிழக அரசாங்கத்துக்கு இது போன்ற ஒரு பலமான ஒரு விமர்சனம் வரல. அதனால மரபுகளை மீறி, ஏனென்றால் 15/11/2011 இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு வெளியிட்ட ஒரு அரசாணையே டெட் தேர்வுல இடஒதுக்கீடு பின்பற்றப்படும் சொல்றாங்க. 2012 பட்ஜெட் கூட்டத்தொடர்ல, 2013 பட்ஜெட் கூட்டத்தொடர்லாம் இதை நாங்கள் வலியுறுத்தும் போதெல்லாம் நான் பெரியார் சாலைக்கு வழி கேட்டால் ராஜாஜி சாலைக்கு வழி சொல்ற மாதிரி உயர்கல்வி அமைச்சர் விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். எனவே ஒரு பட்ஜெட் என்றால் இந்த 2012-13 பட்ஜெட்ல சில அறிவிப்புகள் செய்திருக்கின்றோம். 2013-14 நீங்க பாத்தீங்கன்னா அதே அறிவிப்புகள் வருகிறது. உதாரணமாக இந்த ஆட்சி வந்த புதிதில் முதலாவதாக போட்ட பட்ஜெட்ல மோனோ ரயில் திட்டத்தை பற்றி சொல்கிறார்கள்.
12-13 சொல்லியிருக்காங்க, 13-14 சொல்லியிருக்காங்க, இப்ப 14-15 கூட சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு ஆட்சியே இருக்குமாங்கிற மோனோ ரயில் வருதோ இல்ல, ஆனா ஒவ்வொரு பட்ஜெட்லயும் மோனோ ரயில் வருது. இந்த இதே மாதிரி நான் பல விஷயங்களை சொல்ல முடியும். இப்ப சிறுபான்மையினர் இடஒதுக்கீடை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தின் போது மிக அதிகமாக பேசியவர்கள். அதற்கு அடுத்ததாக இன்றைக்கு ஒரு தமிழக அரசு என்பது ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் இது ஒரு இணக்கமான அரசு போல ஒரு மாயையை வெளித்தோற்றத்தில் மட்டும் காட்டிக்கொண்டு செயல்படுவதில் அதற்கு முரணாக இருப்பதாக நீங்க கருதுறீங்களா? நிச்சயமாக கருதுகிறேன். அதைதான் நான் குறிப்பிட வந்தேன். சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு மைண்ட் செட் ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு மனப்போக்கில் இருக்காங்கிறதுக்கான வெளிப்பாடுதான் ஆசிரியர் தகுதி தேர்வுல அந்த இடஒதுக்கீடை கடைபிடிக்கல. இப்போ அந்த 5 விழுக்காடு சலுகை கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுவும் மீண்டும் எஸ்சி கமிஷனுக்கு போனா மீண்டும் அன்ஜஸ்ட்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஏனென்றால் பீகார், ஆந்திர பிரதேசம், கேரளா போன்ற மாநிலங்கள்ல எஸ்சி மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 40 விழுக்காடு தேர்ச்சினா ஓபிசிக்கு, இதர பிற்படுத்தப்பட்டவருக்கு 40-50 ஆக்கியிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்குன்னா, பட்டியலின மக்களுக்கு 40, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 45, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 50 என்று அப்படி வகைப்படுத்தி இருக்க வேண்டும். இப்படி சமப்படுத்தியதன் மூலமாக மீண்டும் ஒரு தவறை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதே போல சிறுபான்மை முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி தரப்படும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பல தேர்தல் பிரச்சார கூட்டங்களில பேசியிருக்கிறார். ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நான் பலமுறை சட்டமன்றத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் பேசியிருக்கின்றேன். நேரிலும் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். அதை பற்றி எந்த விதமான பதிலும் அவர்களிடம் வரல. ஒரே ஒரு முறை பிற்படுத்தப்பட்டோர் அமைச்சர் இது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய பரிசீலனையில இருக்குன்னு சொன்னார். அவர் சொல்லி அமைச்சரும் மாறிட்டார். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், கலைஞர் ஆட்சியிலே தான் 2007 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி நீண்ட காலமாக நாங்கள் போராடி வந்த முஸ்லிம்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். அந்த இடஒதுக்கீடு இந்த ஆட்சியில பல்வேறு தளங்களிலே சரியான முறையில பின்பற்றவில்லை என்று நான் ஆதாரங்களை எடுத்து சட்டசபையில பேசும்போது அதற்கு பேசுவதற்கு வழிவகுக்கவில்லை. உதாரணமாக, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 33 காவல் துணை கண்காணிப்பாளர்களையும் 33 உதவி ஆணையாளர்கள் வணிக வரியும் நியமிக்கிறாங்க. இதுல நியாயப்படி இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டிருக்கின்றதா என்றால் உதவி ஆணையாளர் வணிக வரிக்கு இருக்கின்றது. ஆனால் 33 காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கு இல்லை. அது ஏன் இல்லை, எதுவும் பேக்லாக் இருக்கா அப்படிங்கிற விளக்கமாவது அந்த விளம்பரத்தில் கொடுத்திருக்க வேண்டும். அதுவும் கொடுக்கவில்லை. டிஎன்பிஎஸ்சிக்கு ஆர்டிஐல அப்ளை பண்ணி பார்த்தா இதுவரைக்கும் அதுக்கு பதில் இல்லைங்கிற இந்த சூழல்கள்லாம் பார்க்கிறோம். அதே போல ஓமந்தூரார் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அவங்க விளம்பரத்திலேயே இடஒதுக்கீடு கிடையாது, ஓய்வு பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம், இந்தியா முழுவதும் விண்ணப்பிக்கலாம் என்று சொன்னார். இந்த பிரச்சனையை நான் சட்டமன்றத்தில் எழுப்பும் போதுதான் இவர் என்ன சொல்றாரு, சுகாதாரத்துறை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டெபுடேஷன்ல மாற்றுப் பணியில வரவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது என்பதுதானே நியதி கேட்கிறார். நான் திரும்ப சொன்னேன், மாற்றுப் பணியில் வருகிறவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே இடஒதுக்கீடை பெற்று இருக்கிறார்கள். ஆனால் நான் குறிப்பிடுவது, உங்க விளம்பரத்தில் இது செய்திருக்கிறீர்களே, இது இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கையா? அரசாங்கத்தினுடைய கொள்கை என்று சொல்லும் போது மக்கள் வரிப்பணத்தில் இருந்துதான் இவர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்கள். அப்படி கொடுக்கும் போது அரசாங்கத்தினுடைய கொள்கை இடஒதுக்கீடு, அதுக்கு ஏன் இந்த விளம்பரத்தில் இடம் இல்லை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இடஒதுக்கீடின் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர்கள் நலன்ல இந்த அரசுக்கு அக்கறை இல்லை. இந்திரஜித், அதாவது இப்ப செழியன் அவர்கள் சொன்னது போலவும் ஜவஹர்லால் அவர்கள் சொன்னது போலவும் பாத்தீங்கன்னா, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தில் ஒன்றை சொல்லிவிட்டோம் என்றால் கலைஞர் அவர்கள் அதைவிட ஒரு கூடுதலாக ஒருபடி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பாங்க நம்ம கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம். 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் அறிவித்தார். ஆனால் முதல் கையெழுத்து அதை போட்ட பிறகு சிறிது காலத்திலேயே 2 ரூபாய்க்கு என்று அறிவித்தார். அது கொஞ்ச காலத்திலே அது 1 ரூபாய்க்கு என்று மாற்றிவிட்டார். ஆகவே முன்பு சொல்வதை விட கொஞ்சம் கூடுதலாக செய்ய வேண்டும் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதை விட. ஆனால் இதில் நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறை நிதிநிலை அறிக்கையில் சொன்னதை கூட நிறைவேற்றுவதில்லை
என்று இருக்கும்போது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒரு மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு தார்மீக கடமையே தவறுவதாக எடுத்துக்கொள்ளலாம். மக்களிடத்திலே வாக்கு கேட்கிற போதே அந்த வாக்குக்கு மக்களிடம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கு தான் அது பெறுகிற வாக்கு. இரண்டாவது, மரபை பற்றி பேசினார்கள். இவர்களுக்கு ஒரு புது மரபு உண்டு, மரபை மீறுவதே மரபு. மூன்றாவது, இந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அது ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்காக ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இல்லை. அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் நீக்கிட்டு இவங்க தனியா நினைச்ச மாதிரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. இப்போ ஐயா முனைவர் ஐயா இந்த பட்ஜெட்டை பத்தி சொன்னாங்க. புதிய திட்டங்கள் இல்லை, சொன்ன திட்டங்களையே மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதையும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள். ஒருவேளை பேச்சு மாறாத அரசு என்றதால ஒவ்வொரு ஆண்டுலையும் அதே பேச்சை பேசுறாங்களோ என்னவோ. போன முறை இருந்த நிலைமைதான் இந்த முறைக்கு வெளிச்சம் தருகிற ஒரு வழியாக அமையும். இந்த ஆட்சியினுடைய நிலைமையில் பொருளாதார வளர்ச்சி என்பதற்கு பிளானிங் கமிஷன் மிக தெளிவான சான்றிதழை வழங்கியிருக்கிறது. அதாவது மொத்தம் இந்த ஆட்சியினுடைய திட்டங்களை பற்றி பேசுகிற போது 2011-12, 2012-13, இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது 2009-2010, 2010-11. 2010-11 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது நாட்டினுடைய தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 13% இருந்தது, சதவீதமாக இருந்தது. அதற்கு பிறகு அதனுடைய அடுத்த ஆண்டு 11-12 அந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததனுடைய தாக்கத்தினால் 6 மாதம் மே மாதம் வரைக்கும் இருந்தது. அதெல்லாம் 7.4. ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சி 2012-13 திட்ட கமிஷன் தெளிவுபட சொல்லுகிற அந்த சான்றிதழ் என்ன சொல்லுது என்று சொன்னால், தேசிய சராசரி பொருளாதார வளர்ச்சி என்ற 4.9 விட இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில் மிகவும் தாழ்ந்து இருப்பது தமிழ்நாடு தான். 4.1 என்று சான்றிதழ் இது மட்டும் இல்லாமல் இது எல்லா எதிர்கட்சிகளும் சொன்னாலும் கூட எதிர்கட்சிக்காரர் சொல்றாரு சொல்லல. இது புள்ளி விவரம், அரசால் அளிக்கப்படுகிற புள்ளி விவரம். அதை விட இன்னொரு வெட்ககரமான அறிவிப்பு, அதோட வெட்ககரமான விஷயம் என்னன்னா, ஒரு வருடம் ஆந்திரால ஒரு வேலையும் ஆகல. புரட்சி மாற்று ஸ்ட்ரைக்கு, திருப்பி ஸ்ட்ரைக்கு, திருப்பி ஸ்ட்ரைக்கு, இப்ப கூட ஸ்ட்ரைக் போயிட்டு இருக்கு. ஆனா அப்படி ஸ்தம்பித்து போன ஆந்திராவிலேயே கூட இந்த பொருளாதார வளர்ச்சி 5 புள்ளி இருக்குது. ஆனா தமிழகத்தில் தான் அதை விட 9 ஸ்தம்பித்த ஆந்திராவில் இருப்பதை விட கூட செயல்படுவதாக சொல்லுகிற இந்த ஆட்சியிலே அந்த வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம், பீகாரை பேசினா வளர்ச்சி அடையாத மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமோ குஜராத் வளர்ச்சி அடைஞ்சுன்னு ஒரு மாயை உண்டாக்குறாங்க. குஜராத் இந்த இதுல வரல. ஆனா இன்று இந்தியாவில் வளர்ச்சி விகிதத்துல 24.9% என்ற அளவுல இந்தியாவில் உள்ள மாநிலங்கள்ல அதிகமான வளர்ச்சி நிதிஷ்குமார் ஆட்சி செய்யக்கூடிய பீகார்ல இருக்கின்றது என்று இதே புள்ளி விவரம் நமக்கு ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் மறைக்கப்படுது. குஜராத்தில் இட்டு கட்டப்பட்டது, பீகார்ல கட்டி முடிக்கப்பட்டது. அந்த வளர்ச்சி இட்டு கட்டப்பட்டதுக்கு கட்டி முடிக்கப்பட்டது இருக்கிற வளர்ச்சி. அதை விட இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், மக்களிடத்திலே கொடுக்கிற வாக்குக்கு மக்கள் நம்மிடம் பதில் எதிர்பார்ப்பார்கள் என்கிற அச்சம் இந்த ஆட்சிக்கு எப்போதுமே இருந்ததில்லை. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றுகிற அச்சம் இல்லை. அடுத்ததாக சட்டசபையினுடைய மாண்பு இருக்கிறது. ஒரு வார்த்தை உச்சரித்தால் அது சட்டசபையுடைய சொத்து, இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஹவுஸ். அந்த ஹவுஸ்ல சொல்ற அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் உரிய மரியாதையும் அந்தஸ்தையும் தர வேண்டும் என்பதுதான் உயரிய மரபு. ஐயா சொன்ன ஒரு வரலாற்று செய்தி என்னன்றா, சட்டசபையில் எது பேசினாலும் சபாநாயகருக்கு உட்பட்ட நடவடிக்கைக்கு தான், உயர்நீதிமன்றத்துக்கு கூட இல்லை என்கிற வானளாவிய அதிகாரம் என்கிற மரபு கூட இருந்த இடம் உண்டு. அப்ப என்னன்னா, சட்டசபையை ஒரு கோயிலாக அவர் சொல்லுகிறதுக்கு சரியான இடமாக நடித்து பேசுகிறது. இவர் பேசின பேச்சு 10 நிமிடம் தான், எப்படி இருக்கும்போது 28 நிமிடம் என்று சட்டசபை ஆவணங்கள் போய் பேசினால் அல்லது பொய்யாக பேசினால் சட்டசபையினுடைய மாண்பு அங்கு குறைந்து போகிறது. அது அல்லாமல் ஜனநாயகத்தின் அடிப்படையிலே எதிர்கட்சி தலைவர் பேசுகிற வார்த்தைகளை கேட்க வேண்டும். சபாநாயகரை இருவரும் பிடித்துதான் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. ஆனா சபாநாயகர் எதிர்கட்சி தலைவர் பேசும் போதே நிறுத்துறாரு, இல்ல பேசாம தடுத்துறாரு. சபாநாயகர் தான் முழு சீட்ல உட்கார மாட்டேங்கிறாரு, முனை சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நேயர்களே, எத்தனை கோணம் எத்தனை பார்வை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும்.
நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரலாம். சரி சார், அதாவது பல திட்டங்கள் வந்து திமுக ஆட்சி காலத்திலே தொடங்கப்பட்ட பல திட்டங்கள், அதற்காக விரிவாக நிதியுதவி முதற்கொண்டு பெறப்பட்ட திட்டங்கள். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கூவம் சீரமைப்பு திட்டம், அதற்காக வந்து சிங்கப்பூருக்கெல்லாம் சென்று அங்க உள்ள நதி எப்படி தூய்மையாக்கப்பட்டது என்றெல்லாம் திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வந்தார். தென்கொரியா சியோலுக்கு போய் பார்த்தார். எல்லாம் முடிந்த அடுத்த கட்டம் கலைஞர் அவர்கள் கூட சொன்னார், நம்முடைய பிள்ளைகள் வந்து அங்க குளிப்பதை பார்க்க வேண்டும் சொன்னார். ஆனால் அதை கிடப்பிலே போட்டுவிட்டு இப்பொழுது புதிதாக கூவத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்ல வந்து. திமுக ஆட்சியில் கூவத்தை சுத்தம் செய்து அதில் படகுகளை சவாரி செய்ய வைத்து உலக நாடுகள் பாராட்டக்கூடிய ஒரு தூய்மையான ஒரு அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் துணை முதல்வராக இருந்த தளபதி அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திட்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் ஆய்வு செய்து அதற்கான பொறியாளரை இங்கேயும் நியமித்து அதற்கு திட்ட மதிப்பீடு தயார் செய்ய செயல்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இதில் நீங்கள் சொன்னதை போல திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை தான் இந்த அரசு தொடர்கிறதே தவிர, அது எதுவாக இருந்தாலும் மின் திட்டமாக இருந்தாலும் சமூக நல திட்டங்கள், திருமண உதவித்தொகையாக இருக்கட்டும், முதியோர் உதவித்தொகையாக இருக்கட்டும், எந்த திட்டமாக இருந்தாலும் கலைஞருடைய மூளையில் உதித்த திட்டங்கள் தானே தவிர இந்த அம்மையாருக்கு புதிய திட்டங்களை அறிவிக்கிற எண்ணமும் அதற்கான அறிவுரை சொல்லுகிற கூடிய நபர்களும் இல்லை என்பதுதான் உண்மை. வேணுமானால் கொஞ்ச காலம் கிடப்பில் போட்டு மக்களை மாற்றி எடுக்கலாம், அல்லது தலைவர் செய்த திட்டங்களை தொடர்வதற்கு வாய்ப்பு இருப்பதை போல் நடித்துக் கொண்டிருக்கலாம். எனவே இந்த அரசு புதியதாக எதுவும் செய்யவில்லை என்பது உண்மை. அது மட்டுமல்ல, பாகுபாடு பார்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சர்க்காராகவும் இந்த ஆட்சி நிகழ்கிறது என்பதுதான் உண்மை. எதிர்கட்சி உறுப்பினர்கள் எது கேட்டாலும் செய்வதற்கு வக்கில்லை. ஆனால் எதிர்கட்சியாக இருந்து இந்த அரசை ஆதரித்து மானலாக புகழ்ந்து விட்டால் உடனே அவர்களுக்கு ஒரு சில காரியங்களை செய்வதை போல் அறிவிப்புகளை வெளியிடுவது, அதை புகழ்ந்து கொண்டே ஒரு வார காலம் சட்டமன்றத்தை ஓட்டுவது. எனவே குறை சொன்னால் தூக்கி எறிவது, புகழ்ந்து பேசினால் சிரித்துக் கொண்டு மேஜையை தட்டுவது என்று சொன்னால் இது ஜனநாயகம் உழவுகிற சட்டமன்றம் தானா? அல்லது புகழ் பாடி துதி பாடி இறைவனை வழிபாடுவதை போல் பிச்சை கேட்பதை போல் பாடினால் பேசினால் தான் அந்த தொகுதிக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்குமா என்ற ஐயப்பாடு ஏற்படுகிறது. புலவர்கள் பாடுவதை போல. உதாரணத்திற்கு எதிர்க்கட்சியின் சார்பாக என்னுடைய தொகுதிக்கு பலமுறை சொல்லியிருக்கிறோம், அணக்கரை கொள்ளிடம் பாலத்தில் பேருந்தை உடனே இயக்கு. 100 கோடி ரூபாய் செலவில் தலைவர் கலைஞர் திட்டமிட்டு அந்த பாலத்தை சரி செய்திருக்கிறார். பாலத்தை சரி செய்து பஸ் உடனா கூட இந்த அரசு விட மறுக்கிறது. உங்க தொகுதியில தான் உங்க தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழிக்கிறதே பெரிய பிரச்சனை. அந்த தொகை முழுமையாக செலவு செய்யப்பட விடாமல் தடுக்கப்படுகிறது. அதில் சென்னையில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த தளபதி தொகுதியில் சுத்தமாக செலவு செய்யப்படவே இல்லை. கிராம சாலை கட்டமைப்புக்காக நிதி ஒதுக்கி இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் 3 ஆண்டு காலம் கொடுத்து கொண்டிருக்கிற பருத்திக்குடி வளையாவட்ட சாலை, முக்கியமான சாலை, ஆடுதுறையிலிருந்து திருநெல்வேலி போகிற வகையில் பிரதானப்பட்ட ரயில்வே கேட், அதற்கு ஒரு மேம்பாலம் தேவை என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக எந்த ஒரு கருத்தையும் கேட்டுக்கொள்ளாமல் அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சில காரியங்களை அமைச்சரோட நிதியை பெற்று செய்வதை போல் ஏமாற்றி மக்களிடம் ஒரு குழப்புகிற சூழலை உருவாக்குகிறார்களே தவிர புதிய திட்டம் எதுவும் இல்லாமல் கலைஞருடைய மூளையில் உதித்த திட்டங்களை அவ்வப்போது தொடர்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்ப மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் அப்படின்னா ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு அரசை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம். இல்லாவிட்டால் அதிகாரிகளே ஆட்சி செய்துவிட்டு போடலாம். ஒரு ஆளுநருக்கு கீழே 2 அட்வைசர் இந்த ஆளுநர் ஆட்சியில் நடப்பது போல அது மாதம் 1ஆம் தேதி சம்பளம் வழங்கி கொண்டிருப்பார்கள், போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் மக்களினுடைய என்ன பிரதிபலிப்பாக உங்களை போன்ற திரு செழியனை போன்ற மக்கள் பிரதிநிதிகள் எடுத்து வைக்கின்ற மன்றம் தான் மக்கள் மன்றம், சட்டமன்றம். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு தகைவையும் உங்களுக்கு வந்து ஒரு கேட்காமல் எப்படி ஒரு அரசு செயல்பட முடியும்? வந்து ஆளுங்கட்சியினுடைய சொல்வதை போல ஆளுங்கட்சியினுடைய புகழ் மாலைகள் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய துதிப்பாடல்கள் இதை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தால் மக்களினுடைய என்ன பிரதிபலிப்பை எப்படி ஒரு அரசு அறிந்து கொள்ள முடியும்? அந்த எண்ணங்களை அவர்கள் சரியான முறையில் உள்வாங்காததின் காரணமாகத்தான் சற்று முன் நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் திட்ட கமிஷனுடைய சில விஷயங்களை வந்து எடுத்து சொன்னாங்க. அதனுடைய விளைவாக தமிழ்நாடு வந்து மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த திட்ட கமிஷன் வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரங்களில் இன்னொரு மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, 2005-2006க்கு பிறகு இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில நாம் இப்போது பார்த்திருப்பது போல 2012-13 பார்த்துட்டு இருப்பது போல 4.9 விழுக்காடு அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் ஒருபோதும் சாய்ந்ததில்லை என்பது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத வந்து திட்ட கமிஷனுடைய உறுப்பினர் அபிஜித் சென்னே சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் உருப்படியாக
உதாரணமாக ஆட்சிக்கு வந்த புதிதிலிருந்து மின் நெருக்கடிக்கு வந்து கடந்த திமுக ஆட்சியாளர்களையே தான் 2 வருஷம் 3 வருஷமா இப்பவும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசு மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் உருப்படியாக அந்த மின் மேலாண்மையை சரியான முறையில் இந்த மாநிலம் செய்ய தவறிவிட்டது என்று நாங்க யாரும் சொல்ல, திட்ட கமிஷனுடைய உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் சரிவு என்று குறிப்பிடுகிறார். அதனாலதான் சரின்னு சொல்லி இதன் காரணமாக சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது என்பதை தெளிவாக சொல்கிறார். ஆக இது மக்களுடைய உணர்வுகள் என்ன என்பதை சரியான முறையில் புரியாததின் காரணமாக வந்த ஒரு விலை. இதோட கூட என்னன்னா, எப்போதுமே விவசாயத்துல ஒரு அளவுக்கு வளர்ச்சி விகிதம் ப்ரோக்ரஸா போயிட்டு இருக்கும், அல்ல ஸ்டேபிளா இருக்கும். ஆனால் இந்த அதிமுக ஆட்சியில விவசாய வளர்ச்சி விகிதம் நெகட்டிவ் growth 12% எதிர்மறையாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது என்று சொல்கிறார்கள். அதே போல மேனுபேக்சரிங் செக்டார்ல தொழில் உற்பத்தியில -1.3% கீழே போயிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. இன்றைக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறை தமிழகம் முழுவதும் இருக்கின்றது. அதை தீர்ப்பதற்காக அறிவிப்புகள் மட்டும் வருகிறது. உதாரணமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், சென்ற ஆண்டு பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொல்றது சில விஷயம், அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் தினமும் 110 அறிக்கையை வாசிப்பது ஒன்று. அந்த 110 அறிக்கையில ஒன்று சென்ற ஆண்டு சொன்னது வந்து என்னன்னா, தூத்துக்குடியிலும் ராமநாதபுரத்திலும் கடல் நீரை குடிநீராக்குவதற்காக 100 கோடி ரூபாய் தலா 100 கோடி ரூபாய் செலவில் திட்டம் இந்த நிதியாண்டே செயல்படுத்தப்படும். இந்த நிதியாண்டு இன்னும் சில நாட்கள்ல முடிவடைய போகுது. எங்க போயிச்சு அந்த அறிவிப்பு? ஆக இப்படியாக வெறும் அறிவிப்புகளை வைத்துக்கொண்டு ஒரு மாயாஜல ஆட்சி செய்யும் போது நிச்சயமாக மக்கள் அதற்கு எதிராக கிளந்தெழுவார்கள்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. நிறைவேறாத அறிவிப்புகள்னு 1, 2, 3 ஏராளமாக சொல்லலாம். உதாரணமாக அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கோன்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 2011 ஒவ்வொரு வீட்டுக்கும் 10 லிட்டர் குடிநீரை கேன்ல கொடுப்பாங்க. இன்னைக்கு 10 ரூபாய்க்கு அம்மா வாட்டருங்கிற பேர்ல தண்ணீரை விற்பனை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து, அது தண்ணீர் என்பது இலவசமா கொடுப்போங்கிறது போது 1 லிட்டர் 10 ரூபாய்க்குங்கிற அளவுக்கு தண்ணீருங்கிறது இலவசமாக கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். காற்று தண்ணீர் எல்லாம் மக்களுடைய உரிமை. அதை ஒரு அரசாங்கம் மக்களுக்கு கொடுப்பதற்கு பதிலாக அதை வந்து விற்பனை செய்யக்கூடிய நிலையும், கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் எங்களுடைய ராமநாதபுரத்திற்கு வந்தது. அதன் மூலமாக பல கிராமங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவேரி கூட்டு குடிநீருடைய பயன்பாடு இருக்கின்றது. ஆனால் அவர் கொண்டு வந்த அந்த ஆட்சியில் வந்த திட்டம்ங்கிறதுனால அந்த காவேரி கூட்டு குடிநீருடைய குழாய்கள் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு சீர்கேட்டப்பட்டு இதன் காரணமாக பல கிராமங்கள்ல இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் நிலவக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்கின்றோம். பராமரிப்பு இல்லாம இப்ப இந்திரஜித் சார், அதாவது இந்த நீங்க வாக்குறுதிகளை பத்தி சொன்னீங்க, ஆனால் இப்ப இவ்வளவு விஷயங்களை பட்டியலிடுகிறார்களே திரு செழியன் அவர்களும் திரு ஜவஹருல்லா அவர்களும், ஆனால் இந்த பட்டியலெல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகளில் போடப்படுகிறதா? அதுதான் கேள்வி. அதாவது நிறைவேறாத திட்டங்களை பற்றி வருகின்ற அறிவிப்புகள், அது தலைநகரிலிருந்து வந்தாலும் சரி அல்லது 2வது தலைநகரான கோடநாட்டிலிருந்து வந்தாலும் சரி, அந்த அறிவிப்புகள் 8 கால தலைப்புகளாக வருகிறதை தவிர நீங்கள் சொல்கின்ற இந்த பொருளாதார வீழ்ச்சி, சரிவு, இந்த புள்ளி விவரங்கள் ஏன் இன்றைக்கு இதை ஒரு எடுத்து கையாளப்படுவதில்லை? சில அச்சு ஊடகங்களாக ஆகிவிட்டதான் காரணம். 2வது ஐயா சொன்னாங்க, இந்த தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் செய்யல. தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் செய்யறது மட்டும் இல்ல, தேர்தல் அறிக்கையில சொன்னதுக்கு முரணா செய்யறது கூட செல்ஃப் கான்ட்ரடிக்டரி. அவங்களே அவங்களுக்கு எதிராக, உதாரணமா சேசம் திட்டத்தை உதாரணமா சொல்லலாம். அது வரணும்னு சொல்லி அவங்க தான் சொன்னாங்க, அவங்களும் சொன்னாங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்ப மனு போட்டுட்டு ஒரு மிகப்பெரிய சேசம் திட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் வந்து மக்களுடைய மறதி, ஊடகங்களுடைய சிற்றச்சம். அதற்கு பிறகு காலத்துல இந்த விளம்பரங்களை நடந்து போடுகின்ற வீண் கால விரயம் தான். இப்போ ஒரு திட்டத்தை சொன்னா அந்த திட்டத்திற்கான செயலாக்கம், நடைமுறைப்படுத்தல். இன்றைக்கு நான் ஒரு செய்தி, இன்றைக்கு தண்ணீர் மேலாண்மை பற்றி பேசியிருக்கிறாங்க. கிராமங்களை தண்ணீர் கொடுக்க போறேன் அப்படின்னு. ஏறத்தாழ 1000 ஏக்கர் பரப்பளவை கவனிக்கிற 75 ஏரிகளை பராமரிக்க ஒரு திட்டத்தை அனுபவித்து அதற்கான செயல் திட்டம் அறிவிச்சாச்சு. அந்த ஏரி புனரமைக்கிற திட்டம் இப்ப என்னாச்சு? அது சப்ஜெக்ட்ல இல்ல.
அதே மாதிரி மழைக்காலத்திற்கு முன், அதாவது வெயில் காலம் வரும்போது ஏரியை சுத்தப்படுத்துவது மழைக்காலத்துக்கு உதவும் சேகரிக்க. ஆனா இன்றைக்கு வெயில் காலம் வரும்போது தண்ணீர் இல்லை என்று சொல்வது மழைக்காலத்தில் சேர்த்து வைக்கதான் வெயில் காலத்துக்கு என்ன முடியும். அந்த முற்போக்கான முன்னோக்கான திட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் போகம் நடைபெறாத போது தூர்வாரும் பணியை கவனிக்க வேண்டும். ஆமா, அந்த மாதிரி விஷயம் அது செய்யணும். அதே மாதிரி பிடி சாலைகளை மேம்படுத்துவதற்கு ஒரு திட்டம், தமிழை மேம்படுத்த அநியாயத்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க 130 கோடி. ஆனால் அண்ணா நூலகம் என்னாச்சு, செம்மொழி ஆய்வு பூங்கா என்னாச்சு, இந்த திட்டங்கள்லாம் அப்போது ஒரு கவிஞன் சொன்னார், இங்கேயே மரம் நடணும் அப்பப்ப கேட்டுக்கிறீங்க மந்திரி கேட்டதுக்கு, இது ரொம்ப ராசியான இடம், வருஷம் இங்கதான் மரம் நடுவோம், இங்கதான் மரம் நடுவோம், ரொம்ப ராசியான இடம். இப்ப அந்த மாதிரி கலைஞர் கொண்டு வந்த எல்லா திட்டங்களையும் எடுத்துட்டு திருப்பி அதே திட்டங்களை திருப்பி இவங்க நட்டுட்டு போறது என்பது இவருடைய எண்ண போக்கில் எதிர்மறை சிந்தனை தான் அது காட்டுதே தவிர இது ஒரு உருப்படியான ஒரு செயல் திட்டமாக இங்க இல்ல. இப்ப சரின்னு சார், அதாவது நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் இவங்க முடக்கிட்டாங்கன்னு, அந்த பட்டியல் தான் சொல்றாங்க எல்லாமே. ஆனா இன்னும் கூட சில விஷயங்கள் கொஞ்சமாவது நடைபெறுகிறது என்றால் இன்றைக்கு திமுக நடத்தும் போராட்டங்கள்னாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் இப்ப அண்மையில் வந்து வடசென்னையில 4 பாலத்தை கட்டி முடிச்சு திறக்காம வச்சிருக்காங்க. போராட்டத்துக்கு காணொலி காட்சி மூலமாக. அது மாத்திரமல்ல, இந்த அரசு, இந்த அம்மையார் 3 ஆண்டுகளில் எந்த கட்டிடங்களை திறந்தாலும், எந்த பாலங்களை திறந்தாலும், எந்த சாலைகளை திறப்பதாக அறிவித்தாலும் கழக அரசால் திட்டமிடப்பட்டு கலைஞரால் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை கான்பரன்சிங் திறக்கிறார் முதல்வர் என்பதுதான் வெளிப்படையான உண்மை. இவர்கள் கட்டியது புதியதாக இல்லை. பாமரத்தனமாகவே சொல்ல வேண்டுமேனால் திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட அந்த குடும்ப அட்டை ரேஷன் கார்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆட்சி வந்து புதியதாக புலிவோடு ஆளுகிறோம், தொலைநோக்கு பார்வையோடு ஆளுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ரேஷன் அட்டையை மாற்றி கொடுப்பதற்கான ஒரு யோகியதை இந்த அரசுக்கு போன ஆண்டு தாள், இந்த ஆண்டு கடைசி கடந்த 3 ஆண்டுகள் தாள், இந்த ஆண்டு தாள் என்று அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கோமாரி நோயால் பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான கால்நடைகள் நாடே குமுறி அழுகிறது. இந்த கொடுத்த இலவச கால்நடையால வந்த கால்நடை இவர்கள் அண்டை மாநிலத்தில் வாங்க போய் அண்டை மாநிலத்திலிருந்து நோயை வாங்கி கொண்டு வந்து இங்க இருக்கிற கால்நடைகளும் பாதிக்க வைத்து இதுவரை இந்த அரசோ அல்லது கால்நடைத்துறை அமைச்சரோ அல்லது அதிகாரியோ கோமாரி நோயால் சிறந்து போன கால்நடைகளுக்கு 1000 ரூபாய் அறிவிப்பு என்று அறிவித்திருப்பார்களா? ஆக நாடே கூக்குறவர்களுடைய செய்தி கூட கோட்டையில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் இந்த பட்ஜெட்டில் என்ன புதிய திட்டத்தை மக்கள் எதிர்பார்க்க போகிறார்கள்? நான் சொல்ல சாதாரண பாமரத்தனமான மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லையே. இப்ப சட்டமன்ற உறுப்பினர்களை ஏதாவது சொல்லி வெளியேற்றம் செய்வது என்பது எடுத்த உடனேயே உங்களுக்கு வந்து திமுக தலைவர் கலைஞரை பற்றி அவதூறாக பேசுவது, அதற்கு அடுத்து நீங்கள் அதை ஆட்சேபம் தெரிவிப்பீர்கள், வெளியேற்ற. இது வந்து இதை போன்ற மக்கள் பிரச்சனைகளை நீங்க அங்க எடுத்து வைத்து விடக்கூடாது என்பதனால தான் அவங்களுக்கு மக்கள் பிரச்சனையை திமுக எதை சொன்னாலும் அது மக்கள் மத்தியில் பதிய வைத்து பத்திரிகைகள் ஊடகங்களில் தவிர்க்க முடியாத வெளியிட்ட செய்தியாக ஆகிவிட்டால் தன்னுடைய அரசுக்கு ஒரு அவப்பெயர் உருவாக்க கூடாது என்பதற்காகவே பொதுவாக கேள்வி நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் நன்றாக தெரியும், அற்புதமாக சட்டசபையில் பேசக்கூடியவர், கேள்வி நேரத்தின் போது யாரையும் விமர்சிக்காமல் கேள்வி கேட்க வேண்டும். என் தொகுதிக்கு இதை செய்வீர்களா, அதை செய்வீர்களா, இதுதான் கேள்வி. ஆனால் கேள்வி கேட்கும் போதும் திமுக ஆட்சியும் கலைஞரையும் திட்டிட்டு தான் கேள்வி கேட்கிறார். பதில் சொல்லுகிற அமைச்சரும் மீண்டும் கலைஞரையும் திமுகவும் திட்டிட்டு தான் பதில் சொல்லுகிற நிலைமை இன்றைக்கு. எனவே இப்பேற்பட்ட ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு சட்டம், அதுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது இல்ல உங்களுக்கு. ப்ரமோஷன் கிடைக்கும், மறுபடியும் பதவி இறக்கம் அல்லவா கிடைக்கிறது. இன்றைக்கு பேசுகிறார், நாளைக்கு காணாமல் போய் விடுகிறார்கள். எனவே இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுதுதான் எதிர்க்கட்சியினுடைய குரல்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக குரல் வழியை நெருக்குகிற நசுக்குகிற ஒரு கொடிய சம்பவத்தை இந்த அரசு தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறது. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வையை தற்போது மீண்டும் தொடரலாம். இப்ப பொதுவா வந்து அதிமுக அந்த வியூகத்தை பொறுத்தவரை, நான் அரசை விட்டு விடுங்கள், அந்த கட்சியினுடைய வியூகம் எப்பொழுதுமே ஒவ்வொரு தேர்தலையும், அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி, இதை போல நிறை குறைகளை, ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டு கூறுவது திமுகவினுடைய வழக்கம். சொல்லப்போனால் மற்ற எல்லா கட்சிகளும் அப்படித்தான். உங்களுக்கு வந்து பெருவாக அவருடைய சாதனையை சொல்லிதான் கேட்பார்கள். ஆனால் இதற்கு நேர்மாறாக ஏதாவது ஒரு திசை திருப்பும் நடவடிக்கையின் மூலமாகவும் அல்லது மக்களிடையே ஏதாவது ஒரு உணர்வுகளை கிளறிவிடுவதன் மூலமாகவும்
வாக்குகளை பெறுகின்ற பாங்குங்கிறது அதிமுகவினுடைய அந்த பழைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து. திடீரென்று சொல்வார்கள் 96 2001 திமுக ஆட்சியில எந்த குறையும் சொல்ல முடியவில்லை, இந்த ஆட்சியில் பணப்புழக்கம் இல்லை என்று ஒரு பிரச்சாரம். அதற்கு பிறகு யாருடைய பாக்கெட்டிலும் திடீரென்று 500 ரூபாய் வந்து விழுந்து விடவில்லை, எல்லாரும் சம்பாதிச்சுதான் வந்தாங்க. ஆக இந்த முறையும் கூட ஒரு மக்களவைத் தேர்தலில் இந்த எல்லா குறைகளையும் மூடி மறைத்துவிட்டு மக்களிடையே வாக்குகளை வாங்கிவிட முடியும். இப்ப இந்திரஜித் சொன்னது போல மக்களிடம் அந்த ஒரு மறதியை நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கிறார்களே, அப்படி வாக்காளர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இல்ல, சரியான விழிப்புணர்வு இருக்கின்றது. ஒவ்வொரு தரப்பினரும் இந்த ஆட்சியினால் அதிருப்தி அடைந்து இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உதாரணமாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பாசனத்திற்காக வேண்டி மின்சாரம் இல்லை என்பது ஒரு பக்கம், அவர்களுக்காக அளிக்கப்பட்ட நிவாரணத் தொகை சரியான முறையில் சென்றடையவில்லை என்பது ஒரு பக்கம். நிவாரணத் தொகை ஒரு பக்கம் இருக்கட்டும், பயிர் காப்பீட்டு விஷயத்திலே மிகப்பெரிய அளவுக்கு அவர்களுக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கின்றது என்பது யதார்த்தமான ஒரு நிலை. அதே போல சாதாரண குடிமக்கள், சாதாரண ஒரு ஏழை எளியவன் நியாய விலை கிடைக்கு சென்றால் அவனுக்கு உரிய பொருட்கள் கிடைப்பது மிக கஷ்டமாக இருக்கின்றது. வழக்கம் போல அது வந்து மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போடுறாங்க. நிச்சயமா எதுவுமே இல்ல உங்களுக்கு முன்னாடி இந்த மலிவு விலை பொருள் எல்லாம் சொன்னதோட சரி, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப நியாய விலை கடையிலையும் கூட போய் ஏமாந்து விட்டு வெறும் பையுடன் திரும்பக்கூடிய தமிழக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம். தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது ஏற்கனவே நம்ம பேசிவிட்ட ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து தொழில்துறை முடக்கப்பட்டு இருக்கக்கூடிய தொழிலும் இல்லை என்கின்ற ஒரு நிலைதான் இருக்கின்றது. அவர்கள் சொன்ன திமுக ஆட்சி மீது 91 96 நல்ல நிலையில் இருந்ததை வந்து பண முடக்கம் சொன்னாங்க. இந்த ஆட்சியில உண்மையிலேயே பண முடக்கமும் வர்த்தகமும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 40 நாங்கள் தான் அப்படின்னு ஒரு மாயை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். மக்கள் இதையெல்லாம் வந்து கண்டு தமிழக மக்கள் மிக தெளிவாக மத்தியில இந்தியாவினுடைய மதசார்பற்ற தன்மைக்கு ஏற்றவர்கள் போன்ற எல்லா மக்களும், எல்லா சாதி மக்களும், எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் நல்ல முறையில் இன்புற்று வாழ்வதற்கு ஒரு மதசார்பற்ற ஒரு ஆட்சி தான் நாங்கள் அமைய வேண்டும்ங்கிறதுல தமிழக மக்கள் மிக தெளிவான ஒரு தீர்ப்பே கொடுப்பாங்க. இப்ப நம்ம திராவிட முன்னேற்ற கழக அணியை பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் என்று எல்லா தரப்பினர்களையும் உள்ளடக்கிய, அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு புளூரல் அலையன்ஸ், அதாவது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு கூட்டணி உருவாக்க, நம்பகத்தன்மையான கூட்டணி, நம்பகத்தன்மையான பன்முகத்தன்மையான ஒரு மக்களுடைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு கூட்டணி நம்முடைய கூட்டணியாக இருக்கும். உங்களோட அந்த முகத்திலே அந்த உற்சாகம் தெரியுது. இல்லாவிட்டால் கூட்டணி கட்சியினர் சில பேர் அப்படி ஒடுங்கி போயிருப்பார்கள் உங்களுக்கு வந்து அந்த அணியில பார்த்தா. இல்ல, இன்னொன்று ஒரு அரசியல் ரீதியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தேர்தலில் அதிமுக வந்து ஒரு நடவடிக்கையை கொஞ்சம் தந்திரமாக கையாண்டிருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். நரேந்திர மோடியை தன்னுடைய நண்பராக எப்பொழுதும் காட்டிக் கொள்கின்ற அவர், அவருடைய பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் குஜராத்துக்கு பறந்து செல்கின்ற அவர், இங்க குஜராத்துக்கு மட்டும் பறந்து செல்ல, இங்க இப்ப பதவியேற்கும் போது அவரு நாங்கள் அந்த பதவியேற்பு விழாவை புறக்கணித்தோம். ஆனால் இந்த முறை பாஜகவுடன் சேர்ந்தால் சிறுபான்மையினர் வாக்குகளை இழந்து விடுவோம் என்று கருதி அவர்கள் தனி அணி போல் காட்டிக் கொள்கிறார்களே, இதிலே சிறுபான்மையினர் அவர்களை ஒரு மதசார்பற்ற அணியாக அதிமுகவை நினைத்து வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா? இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற இந்தியா நிலைத்து நிற்க வேண்டும் என்பதிலே நாட்டமுடைய அனைத்து தரப்பு மக்களும், சிறுபான்மையினர் உள்ளிட்டவர்கள் தெளிவான ஒரு முடிவை எடுப்பார்கள். ஏனென்றால் இந்த மதசார்பற்ற வாக்குகள் வந்து நிச்சயமாக பிரியக்கூடாது என்பதில் மக்கள் தெளிவான ஒரு பார்வையில் இருக்கின்றார்கள். அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதும் பாஜகவுக்கு ஓட்டு போடுவதும் இறுதியிலே ஒன்றுதான் பெரிய நாசத்தை மத்தியில இந்தியாவுக்கு ஏற்படுத்திவிடும். அது நரேந்திர மோடிக்கு தான் வந்து அது ஒரு லாபமாக அமையும் என்பதனால அந்த இரண்டு அணிகளும் தமிழகத்தில் நிச்சயமாக மக்கள் வெடிப்பாக இருக்கிறார்கள் சொல்றீங்க. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் இன்றைக்கும் சொல்லுவது 1-2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவில் வெற்றி பெற்றாலும் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவர்கள் பாரதிய ஜனதாவை தான் ஆதரிப்பார்கள். எனவே முனைவர் சொல்லுவதை போல பிஜேபி போடுகிற ஓட்டு அதிமுக போடுகிற ஓட்டு மதவெறி கொள்கைக்காக
மதசார்பற்ற கொள்கைக்கு மைய அரசின் மீது காங்கிரஸ் மைய அரசின் மீது இருக்கக்கூடிய ஒரு சில குளறுபடிகள், ஜெயலலிதாவுடைய மதவெறி கொள்கை, பாரதிய ஜனதாவுடைய மதவெறியிலும் வெறியான கொள்கை, இவைகளை பார்க்கிற பொழுது ஒரு நம்பகத்தன்மையான தலைவர் திமுக தலைவர் கலைஞர் அது கொஞ்சம் நெஞ்சம் பேருக்கு சந்தேகம் இருந்தா கூட அதுதான் சோ ராமசாமி தீர்த்து அவர்கள் ஆதரிக்கக்கூடியவர்களே எல்லா வகையிலும் ஒரு மதசார்பற்ற ஸ்திரத்தன்மையான மைய அரசு அமைய வேண்டுமையானால் அது திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க வேண்டும். எல்லா தரப்பு மக்களும் நம்பி இருக்கிறார். இன்றைக்கு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு எந்த விதமான ஒரு இம்மியளவு கூட காரியமாற்றாத ஒரு அரசு, இன்னும் சொல்ல போனால் நெகட்டிவ் growth என்று சொன்னார்களே, அதே போல ஏற்கனவே மக்கள் இருந்த நிலையும் இழந்து உரிமைகளை இழந்து நிற்கிறார்கள். இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து இந்த தேர்தலில் வாக்களிப்பார் என்று நம்புகிறீர்கள்? நிச்சயமாக, நிச்சயம். புறந்தள்ளி நிற்கக்கூடிய மக்கள், பரிதவித்து நிற்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலில் இந்த அரசை புறக்கணிக்க காத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில இடங்களில் சொல்ல வேண்டுமேனால், ஊராட்சிகளில் நடத்தப்பட வேண்டிய இடைத்தேர்தல் கூட இந்த அரசு நடத்த மறுக்கிறது. காரணம் பயம். அதிமுக வெற்றி பெற்று ராமநாதபுரம் நகராட்சி தலைவர் பதவி ஓராண்டுக்கு மேலாக காலியாக எங்களுடைய ஊராட்சியிலும் கூட. கடைசியா உங்களுக்கு இந்திரஜித் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இந்த அளவுக்கு திடமாக சொல்கிறார்கள் இப்பொழுது ஒரே கூட்டணியைச் சேர்ந்த திரு ஜவஹர்லால் அவர்களும் செழியன் அவர்களும். ஆனாலும் இன்று பல ஊடகங்களிலே எடுக்கப்படுகின்ற கருத்து கணிப்புகள் இதற்கு நேர் எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுகின்றன. உங்களுக்கு மற்ற கட்சிகள் ஜெயிப்பதை போலவும் அதிமுகவுக்கு செல்வாக்கு இருப்பது போலவும் எல்லாம் இந்த கருத்து கணிப்புகள் என்ற பெயரிலே காட்டப்படுகின்றன. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இது ஒருத்தர் ரொம்ப நல்லது. ஏன்னா தந்தை பெரியாரின் பூமி, அண்ணா உழைத்த நாடு, கலைஞருடைய அயராத உழைப்பினால் சிறுபான்மை சமுதாயத்திற்கு மிக உறுதிப்பான நண்பன் என்கிற ஒரு பெரிய இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் முன்னெடுக்கிற எதையும் மக்கள் பின்பற்றுவார்களே தவிர முகமூடியோ இல்லை முகமூடியோ எதை போட்டு வந்தாலும் இன்றைக்கு இந்த மக்கள் ஏமாறுவதாக இல்லை. மேலும் ஒன்று நல்லதையும் செய்ய மாட்டார்கள், அல்லது நாட்டிற்கு செய்யக்கூடாததை செய்பவர்களுக்கு துணையாக இருப்பார்கள் என்ற தெளிவு மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. எனவே ஆட்சியிலும் குறை, ஏற்படுத்திக் கொண்ட நோக்கத்திலும் குறை, நடத்தப்படும் நடைமுறையிலும் கூட நம்பகத்தன்மை இல்லை. மோடியும் வந்தால் மோடி வர வேண்டும், இல்லைன்னா ஜெயலலிதா வர வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதே பூனை வெளியே வந்து விட்டது என்று தந்தை பெரியார். நிச்சயமாக அந்த கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் விடுகின்ற திணிப்புகள் எல்லாம் இந்த தமிழ் மண்ணில் எடுபடாது. பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட, செய்திகளை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பில் அன்பான நன்றி. நேரிலே எத்தனை கோணம் எத்தனை பார்வை நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.